குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மார்ச் மாதம் 10ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் ஆசி மாதம் 27ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்று சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை. இந்த அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறந்தது. இன்று சூரிய உதயம் காலை 6:26 அதே போல் இந்த சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது பூசம் நட்சத்திரம் பிறந்த நேருக்கு இந்த சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் தயவுசெய்து அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. 10/3/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 10/3/2024 இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் செல்வாக்குகள் அறிந்து பாராட்டுதல் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே செயல் வடிவமாகக்கூடிய நாள். நீண்ட நாளாக மனதில் ஏதாவது ஆசைகள் எண்ணங்கள் இருந்ததுன்னா அது எல்லாமே நிறைவேறும். பெற்றோர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. திடீர் தனவரவுகள் கண்டிப்பாக இருக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, புதிய புதிய நண்பர்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இதனால் உங்களோட நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். அதே போல் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆன்மீக தொடர்பான பயணங்கள், ஆன்மீக விழாக்களில் கலந்து கொள்வது இதெல்லாமே இன்றைக்கி அதிகரிக்கும். சமுதாய பணிகளில் உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபாரத்தில் பொறுத்தவரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வாடிக்கையாளர்களிடம் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த கண்டிப்புகள் தடைகள் இதெல்லாமே குறைந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தினம். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குரிய யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, நீண்ட நாளாக கணவன் மனைவிக்கிட்டே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அது நீங்கள் ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். எதிர்பார்க்காத சில வரவுகள் இன்றைக்கி வரும். இதனால் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நீண்ட நாளாக திட்டமிட்டு பணிகள் செய்ய முடியலையேன்னு கவலைப்பட்டுருந்தீங்கன்னா அதுக்கு இன்று ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். உற்றார் உறவினருடைய மத்தியில் உங்களுக்கு பெயர் புகழ் பாராட்டுகள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். அதே சமயத்தில் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அடுத்தருடைய ஆலோசனை கேட்டு செய்வது மிகவும் நல்லது. தனிப்பட்ட முறையில் எந்த முடிவும் நீங்கள் எடுத்துடாதீங்க. எவ்வளோதான் நெருக்கடியான சூழ்நிலையாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் சமாளிப்பீங்க. அதே போல் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று பார்த்து கொள்வது மிகவும் நல்லது. உற்றார் உறவினரிடத்தில் அலுவலகத்தில் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகணும். வியாபாரத்தில் வாடிக்கையாளரிடம் மிக பணிவு கண்டிப்பாக அதிகரிக்கணும். அரசு தொடர்பான பணிகளில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனம் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கணவர் மனைவிக்குள்ளார ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் யோகம் கிடைக்கும். வெளிநாட்டு பயணம்
இது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளை தரும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்கள் என்னங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சுக்குவீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் அது மேன்மை அடையக்கூடும். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். பிரபலமானவருடைய சந்திப்பு உங்களுடைய மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு வெற்றி, ஒரு ஏற்றம் இதெல்லாமே தரக்கூடிய ஒரு நல்ல நாள். மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக திருமணம் வர அமையெல்லாம் கண்டிப்பாக திருமணம் வர அமையும். வண்டி வாகனங்கள் யோகம், சொத்து சுகங்கள், ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே நடைபெறும். அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிட்டே விட்டு கொடுத்து போனீங்கன்னா வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகளையும் அனுபவங்களையும் கண்டிப்பாக தரும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, நீண்ட நாளாக குலதெய்வ பிரார்த்தனை செய்யலையேன்னு நினச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. சக ஊழியரிடத்தில் மாத்திரம் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்குங்க. விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. அதே சமயத்தில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளரிடத்தில் பணிவுடன் இருக்கணும். போட்டியாளர்களை சமாளிப்பதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இருந்தாலும் லாபங்கள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. அதே போல் புதிய நபர்களுடைய அனுபவம், பிறகு புதிய நபர்களுடைய அறிமுகம், அவருடைய அனுபவம் உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு எடுத்து செல்லும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்குண்டான ஆர்வங்கள் உண்டாகும். வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிட்டே பிரச்சனை வருவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதால் அனைவரிடமே நீங்கள் அனுசரித்து போகணும். அதே போல் தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத குழப்பங்கள் மறைவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உத்தியோகத்தில் தயவுசெய்து பொறுமையாக இருங்க. மேலதிகாரியுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுங்க. பதற்றம் இல்லாமல் வேலை செய்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அதே போல் உதவிகள் எங்கேயாவது எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான முதலீடுகளை நீங்கள் செய்வீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்து சுகங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இன்று நடக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே இன்றைக்கி சரியாக இருக்கும். உற்றார் உடன் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஆதரவாக இருப்பாங்க. தாய் தந்தையின் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியும் ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனை நீங்கி அதில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். எதிர்கால தேவைகளை இப்போவே நீங்கள் நிறைவேற்றுக்குண்டான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது. அதே போல் வியாபாரத்தில் போட்டிகளை ஈஸியாக சமாளிப்பீங்க. வாடிக்கையாளர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில வாய்ப்புகளை கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, நீண்ட நாளாக மனதில் ஏதாவது பிரச்சனைகள், கவலைகள், குறைபாடுகள் இருந்து அதெல்லாம் கண்டிப்பாக தீங்கும். மனதில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவி கூட ஒற்றுமை கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். சொத்து வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு சார்ந்த வழியில் உங்களுக்கு அனுகூலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் அடைவீங்க. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பு தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் இதெல்லாமே இன்றைக்கி வரும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வருவீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. சக ஊழியரிடம் அனுசரித்து போகணும். உடன் பிறந்தவருடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத பேச்சுக்கள் இதெல்லாம் வச்சுக்காதீங்க. வியாபாரத்தில் அதிகப்படியான லாபம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் மீன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான எதிர்ப்புகளை எல்லாமே இன்றைக்கி வெற்றி கொள்வீர்கள். நீங்கள் நீண்ட நாளாக ஆசைப்பட்டு இருக்கின்ற ஒரு காரியம் கண்டிப்பாக இன்றைக்கி நிறைவேறும். மனதளவில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு சுமூகமான ஒரு முடிவு கிடைக்கும். அதே போல்
உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் உடலை முழு பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. எதிர்பாராத சிலருடைய அறிமுகம் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்தும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் எந்த முடிவையும் டக்குன்னு எடுத்துடாதீங்க. பலருடைய ஆலோசனை கேட்டு எடுப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து உதவி செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் சிறந்த முறையில் நாங்கள் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். நேரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக, மகிழ்ச்சி நாளாக, மனதிற்கு இனிதான ஒரு நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா.